துளசி கூட வாசம் மாறும். அனைவருக்கும் வணக்கம். விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை மேடையில வச்சே அவமதிச்சிருக்காங்க தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள். அதாவது வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் கடலூர்ல சில தினங்களுக்கு முன்னாடி நடைபெறுது. திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் இருந்து திமுக வேட்பாளர் வரைக்கும் ஒவ்வொருத்தங்க பேரையா சொல்றாரு. எல்லாருமே எந்திரிச்சு நின்று மக்களை வணங்கி வணக்கம் செலுத்தி கீழே உட்கார்றாங்க. அப்படியே பிரேமலதா அவர்களையும் சொல்றாங்க. பிரேமலதா அவர்கள் மட்டும் அந்த இடத்த விட்டு எந்திக்கவே இல்லை. அப்படியே கையை வாயில மூடிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. அரசியல் வாரிசாக களத்தில் இன்றைக்கு அம்மாவோட கைகோர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சிதம்பரம் தொகுதியிலே சரி, இதுதான் ஒண்ணுன்னு பார்த்தா இதுக்கு அப்புறம் நடந்தது ஹைலைட்டு. ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் போது பிரேமலதா அவர்கள் பேர் சொல்லும் போது எந்திரிச்சு அவர்கள் என்ன பண்றாங்க, வணக்கம் வைக்கிறாங்க. அதே போல விருத்தாசலத்தில் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மறுசீலனத்தில் வாக்கு அளிக்கிறோம். இந்த காட்சியை பார்த்த விசிக தொண்டர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏதோ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பிரச்சனை, கடலூர்ல மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் இப்படி அவமதிக்கப்பட்டார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. திமுக கூட்டணியில பல்வேறு கட்சிகள் போட்டிடுறாங்க. அதுல பெரும்பாலான கட்சிகள் விசிகாவினுடைய கொடியை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவருடைய கூட்டணி வாகனத்திலேயோ அந்த பிரச்சார வாகனத்திலேயோ அவர்கள் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா, தேமுதிக விருதுநகர் தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கான அலுவலகம் ஒன்று திறக்கிறாங்க. அது இப்பதான் திறக்கிறாங்க, சொல்லுவாங்க ரொம்ப தாமதம். அது அப்படி திறக்கப்பட்ட அலுவலகத்துல விசிக கொடியை தவிர மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளோட கொடியும் இருக்கு. அதை எதிர்த்து விருதுநகரினுடைய விசிக மாவட்ட செயலரை கட்சிக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு தேமுதிக அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்றாரு. இந்த நிலைமையில தான் தேமுதிக விசிக கிடையான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி தமிழ்நாடு முழுக்க இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விருதாச்சலம் தொகுதி ரொம்ப ஒரு முக்கியமான பேசப்படக்கூடிய தொகுதி. காரணம் கடந்த காலத்துல விஜயகாந்த் அவர்களே நின்று ஜெயிச்சார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தொகுதியில பட்டியல் சமூக மக்களும் ரொம்ப ஒரு பெருந்திரளா இருப்பாங்க. அங்க அவர்களுக்கான வாக்கு வங்கியும் அதிகம். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல விசிகாவை நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் மொத்தமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் திமுக போடக்கூடிய கணக்கு. ஆனால் அந்த கணக்கிலேயே ஒரு பெரிய குளறுபடி ஏற்படுத்துகிற வகையில் தான் தேமுதிக விசிக கிடையான உறவுகள் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் இந்த சம்பவத்துக்கு வீடியோவாக பதிவிட்டிருப்பாங்க இல்லையா நியூஸ் சேனல்கள்லாம், அதெல்லாம் நீங்கள் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா விசிகாவுடைய ஒரு வாக்கு கூட தேமுதிக போகாது, பிரேமலதா நாங்கள் பாடம் புகட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி பதிவுகள் போட்டுருக்காங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது விசிகாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பின்னடைவு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். சீட்டுகள் 2 சீட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. மற்ற கட்சிகள் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சீட்டை குறைச்சிருக்காங்க. அந்த இடத்துல கூட விசிக கூடுதல் 2 சீட்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டிருந்தாலும் தேமுதிகவுக்கு அப்படியே தூக்கி 10 சீட்டை கொடுத்து அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு லாபி பண்ணுறாங்க. அடிப்படையில் சொல்ல போனால் ஒரு சாதி அரசியல் தேமுதிக வச்சு பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் தான் ஒரு அதிகப்படியான சீட்டுகள் கொடுக்குறாங்கன்ற ஒரு பார்வை எதிர்கட்சிகள் வைக்கல. திமுகவில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவினரே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 2 சீட்டு கூடுதலாக கொடுத்ததுனால விசிக தொண்டர்கள் ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அதில் முக்கியமான நபர்களுக்கு கொடுக்கல, நீங்கள் இன்னாருக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு 3 சிட்டிங் எம்எல்ஏக்களுடைய பேரை சொல்லி இவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம விட்டது விசிக கூடிய பெரிய பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி கட்சிக்கு உள்ளேயும் பிரச்சனை, கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயும் பிரச்சனை, திமுகவுக்கு இடையும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா விசிக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் நேரடியாக முக்கியமான திமுக அமைச்சர்களோ இல்லை திமுக தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ நேரடியாக பிரச்சாரம் செய்யறதுக்கு அவர்கள் தயங்குறாங்க. கிட்டத்தட்ட 8 தொகுதிகளை எப்படியாவது விசிகாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற பார்வை அவர்களுக்கு துளியும் இல்லை. நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். எப்போ திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோவிலில் நான் நிற்கிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரோ அப்போவே திமுகவுக்கும் விசிகாவுக்கும் என்னன்னா அந்த விரிசலுங்கிறது பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோவிலில் நான் நிற்கலன்னு சொல்லி அப்படி பேக் அடிக்கிறார். ஒரு கட்சி தலைவரே ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நான் இங்கே நிற்க போறேன்னு சொல்லி அறிவிச்சதுக்கு பின்னாடி இல்லை நாங்கள் நின்னா சரியா இருக்காதுன்னு சொல்லி வேறு ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நபர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நபருக்கு அந்த தொகுதியை கொடுத்துருக்காரு. விசிக சார்பில் போட்டிடுறாரு, ஆனால் அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இது எவ்வளோ அதிர்ச்சிகரமாக இருக்குன்றத பாருங்க. அப்போ காங்கிரஸுக்கு ஏற்கனவே 28 சீட் இருக்கு. அப்போ 28 + 1ங்கிற மாதிரி தான் அவர்களுக்கு கணக்காகும்.
அதாவது காங்கிரஸ் கட்சியில தானே ஜெயிக்கிறார். அவர் நாளைக்கு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் யாருக்கு விசுவாசமா இருப்பார்? கண்டிப்பா திருமாவளவன் அவர்களுக்கோ இல்ல விசிகாவுக்கு விசுவாசமா இருக்க மாட்டார், காங்கிரஸுக்கு தான் அவர் விசுவாசமா இருப்பார். அப்போ அடிப்படையில் அந்த கட்சிக்காக உழைச்ச பல பேர் இருக்கும்போது நமக்கு 8 சீட்டே 10லங்கிறோம், 8ல் 1 நீங்க காங்கிரஸ்காரருக்கு தூக்கி கொடுத்தீங்கன்னா எப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ளேயே பல கலக குரல்கள் வந்து எழ ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு கூடுதல் வந்து அழுத்தம் தான் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க, விசிகாவிற்கு இயல்பாகவே இந்த தேர்தலில் 2 சவால்கள் வந்து இருக்கு. ஒன்று வந்து கடந்த 5 ஆண்டு காலம் வந்து திமுகவிற்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்கள் வந்து முன்னெடுக்கல. ஏன் திமுகவுக்கு எதிராக முன்னெடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கு அப்படின்னா, வேங்கை வயல் முதற்கொண்டு பல்வேறு பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்ட பல விஷயங்கள்ல திருமாவர்கள் மௌனம் காக்க வேண்டிய சூழல். ஏன்னா கூட்டணி தர்மம் அப்படிங்கிற அடிப்படையில் திமுகவுக்கு எதிராக எதுவுமே பேச முடியாது. இவர்கள் எல்லாம் பிளான் பண்ணது என்னன்னா, திமுகவுக்கு எதிராக எதுவுமே பேசாமல் இருந்தோம்னா தான், நாம திமுக கூட அடைக்கலம் இருந்தோம்னா தான் நமக்கு வந்து தேர்தல் சமயத்தில் அதிகப்படியான சீட்டுகள் கொடுப்பாங்க, நம்ம கட்சியை வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனால் நடந்த விஷயம் அப்படியே டோட்டலாக வேற. இவர்கள் வந்து எதற்காக மௌனமா இருந்தாங்களோ, எதற்காக அமைதியா இருந்தாங்களோ, அந்த விஷயமே பார்த்தீங்கன்னா டேக் இட் கிராண்டடா வந்து விசிகேவை திமுகவுக்கு மாற்றி விட்டுருச்சு. அதனால வந்து நீங்க எப்படி வெளியே போகிறது கிடையாது, எதிரணியில் பாஜக கூட்டணி இருக்கு, அப்போ நீங்க கண்டிப்பா அங்கேயும் போக முடியாது, விஜய் கிட்டையும் நீங்க போக முடியாது, அப்போ நீங்க கண்டிப்பா வந்து என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக விசிகாவுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கல. அதே நேரத்தில் தேமுதிக எடுத்துக்கிட்டீங்கன்னா, எதிரணியிலிருந்து நாங்கள் மாறி வர்றோம், நாங்கள் வந்து உங்களுக்கு எதிரியா இருந்தாங்க நண்பனா வர்றோம், எங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுங்கன்னு சொல்லி அவர்கள் அங்க சீட்டு பேரம் பேசி 10 சீட்டுகள் வாங்கிட்டாங்க, ராஜ்யசபா 1 வாங்கிட்டாங்க. அப்போ இருக்கும்போது இவர்களால் தாங்கிக்கவே முடியல. இவ்வளவு நாளா உங்களுக்காக நாங்க வந்து பாடுபட்டிருக்கோம், பல்வேறு தொகுதிகளில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக வாக்குகளை திமுக வர வச்சிருக்கோம், இன்றைக்கு எங்களை நீங்க இப்படி வந்து கைவிடலாமா அப்படிங்கிறது விசிகாவினுடைய மனக்குமுறல். இதுல கூடுதலா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, விஜயினுடைய அரசியல் வருகை இதுவும் வந்து விசிகாவை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. பல்வேறு பகுதிகளில் விசிகா இருக்கக்கூடிய அது ஒரு கோர் ஓட் பேங்கான பட்டியல் சமூக வாக்குகள், பட்டியல் சமூக கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் இந்த முறை பெரிய அளவில் வாங்குறாரு. அது ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அது விசிகா இருக்கிறதுனால தான் திமுக கூட்டணிக்கே வந்து போகுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த வாக்குகளை வந்து விஜய் இந்த முறை பிரிப்பார். அப்படிங்கிறதுனால இந்த விசிகா போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலுமே வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லிட்ரலி வந்து பல இடங்கள்ல விசிகாவை எதிர்த்து இரட்டை இலை வந்து போட்டியிடுது. இப்போ பானை சின்னத்தை எதிர்த்து வந்து தாமரை சின்னம் போட்டியிடுது அப்படின்னா களம் வேற, இரட்டை இலை போட்டியிடுது அப்படின்னா களம் வேற. அப்போ மாம்பழமோ இல்ல தாமரை சின்னமோ போட்டியிடுறதை விட இரட்டை இலை அப்படிங்கிறது விசிகாவுக்கு பெரிய டஃப் கொடுக்குற விஷயமா இருக்கும். மொத்தமா வந்து 5 தொகுதிகளில் பானைக்கு எதிராக இரட்டை இலையை கிளம்புறாங்கிறாங்க. அப்போ அதுல வந்து 3 எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக இருக்கிறாங்க. கண்டிப்பா விசிகாக்கு இந்த முறை ரொம்ப டஃப் தான். இந்த 8ல் எத்தனை ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த முறை விசிகா கட்சி வந்து அதிகப்படியான சீட்டுகள் கொடுக்கணுமா இல்லையாங்கிறத அவர்கள் வந்து முடிவே பண்ண முடியும். அப்போ இந்த 8லேயே ஸ்ட்ரைக் ரேட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா விசிகாவுடைய வளர்ச்சியும் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுறது குறையும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல விஜயினுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு சில குறிப்பிட்ட வாக்குகளை வந்து பிரித்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னாலே விசிகா வந்து அதிமுக வேட்பாளர்கள் கிட்ட தோக்குற நிலைமை தான் வரும். ஏன்னா கண்டிப்பா அதிமுகவினுடைய அந்த ஒரு பிரதான வாக்குகள் அப்படிங்கிறதுல சிறுபான்மையினர் வாக்குகள், பட்டியல் சமூக வாக்குகள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் பிஜேபி இருக்கிறதுனால அங்கே வந்து பெரிய அளவில் சிறுபான்மை வாக்குகள்லாம் இதுக்கு முன்னாடி அவர்களோட ஓட் பேங்காக இருந்திருக்காது. 2021 வந்து அந்த ஓட் பேங்க் இல்லாமல் தான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சொற்ப அளவில் தான் வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர்கள் வந்து பின்னாடி வந்து விசிகாவை ஜெயிக்க விட்டுருந்தாங்க. அப்போ இந்த முறை விஜயும் வந்து கொஞ்சம் வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்னா நிச்சயமா கடந்த முறை விசிகா வெற்றி பெற்ற பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் அப்படியே மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் திருமாவளவன் என்ன பண்றாரு அப்படின்னா, திமுகவை ஒரு தீவிரமான பிரச்சாரத்துக்கு வந்து பயன்படுத்தணும், கமல்ஹாசன் இந்த முறை நமக்கு பிரச்சாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பல கணக்குகள் வந்து அவர்கள் போட்டாங்க. ஆனால் கடைசி நிலவரம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியிலிருந்து கமல்ஹாசன் வரைக்கும் யாருமே பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு விருப்பப்படலை அப்படிங்கிறது புரிய வருது. ராகுல் காந்தி அவர்கள் கூட இப்போ அசாம் தேர்தலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தா கூட பெரிய அளவில் ஒரு தன்னெழுச்சியாக வந்து அவர்கள் பிரச்சாரம் பண்ண போகிறது இல்லை. இவர்கள் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால சரி இந்தாங்க ஒரு நாள் கால் ஷீட் தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். கமல்ஹாசன் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் சூறாவளி பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ என்னன்னா அவரையும் வந்து ஆளையே காணோம். திமுக கூட்டணியில் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு இடையேயான அந்த ஒரு உறவு அப்படிங்கிறது ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. அதில் தேமுதிகங்கிறது தான் ஒரு முக்கியமான திருப்பு முனை ஃபேக்டர்னே சொல்லலாம். இதில் திருமாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிரதான சிக்கல் அப்படிங்கிறது, வேங்கை வயல் ஊரை சார்ந்த மக்கள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத பாருங்க. பட்டியல் சமூகத்தினருக்கு நடந்த மிகப்பெரிய அநீதியாக வேங்கை வயல் வந்து பார்க்கப்படுது. குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய குற்றவாளிகளை இன்னை வரைக்கும் அவர்கள் வந்து சரியான குற்றவாளியை கண்டுபிடிக்கல, எங்களுக்கு இந்த வழக்கில் மறு விசாரணை வேணும் அப்படிங்கிற அந்த மக்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை கூட ஒரு பெரிய அளவில் முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு வந்து அழுத்தமோ இல்லை வந்து ஒரு பெரிய போராட்ட வடிவமாவோ விசிகா வந்து மாற்றலை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இப்போ ஒன்றே கேட்கலாம், விசிகா மட்டும்தான் போராடாமல் வேற கட்சிக்காரங்க வந்து போராட மாட்டாங்களா அப்படின்ட்டு. எல்லா கட்சிக்காரங்களும் குரல் கொடுத்தாங்க, எல்லாரும் பண்ணாங்க. ஆனால் இதே ஒரு சம்பவம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அப்போ திருமாவளவருடைய வீழ்ச்சி எப்படி இருந்திருக்கும், அப்போ திருமாவளவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார், இதில்
எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் குரல் கொடுத்திருப்பாரு, ஆளுந்தரப்புக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பாருன்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல ஏன் வந்து அவர் வந்து பண்ணலை அப்படிங்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கோர் ஓட் பேங்க், அவருடைய பிரதான அரசியல் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேள்விக்குரியாவது. அப்போ திமுக கூட கூட்டணி இருந்ததுனாலேயே இவர் வந்து பெரிய அளவில் நமக்கு குரல் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற பார்வை வந்து அந்த தரப்பு மக்கள்கிட்டையும் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இந்த முறை விசிகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கு. அதிகப்படியாக சீட்டுகள் வாங்கிட்டாங்க. கடந்த முறை கூட 6 தொகுதிகள் வாங்கியிருந்தாங்க, அதில் 4 வந்து வெற்றி பெற்றாங்க. அப்போ கூட பாதிக்கு மேலே வெற்றி அப்படிங்கிறத ஒரு ப்ளஸ்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த முறை 8 சீட்டுகள் கொடுத்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் எந்த தொகுதிகள் இருக்குன்னு பார்க்கும்போது மிக மிக குறைவாக தான் இருக்கு. ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருந்த ஆலூர் ஷானவாஸாக இருக்கட்டும், எஸ்எஸ் பாலாஜியாக இருக்கட்டும், பனையூர் பாபுவாக இருக்கட்டும், இவர்களே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரூர், செய்யூர் போன்ற தொகுதிகளில் வந்து விசிகாவிற்கு சாதகமாக அவர்கள் களமிறங்கி பிரச்சாரம் பண்ணல. ஏன்னா இப்போ இந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவாளர்கள் எங்கள் தலைவருக்கு ஏன் நீங்கள் சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி எஸ்எஸ் பாலாஜி அவர்களை ஆதரித்து பயணிக்கக்கூடியவங்க இன்னும் விசிகா கட்சிக்காக கூட இணைந்து வந்து இன்னும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கல. அதே மாதிரி தான் பனையூர் பாபு அவர்கள் வந்து செய்யூரில் இருந்தார் இல்லையா, அப்போ அவருக்குமே வந்து என்ன பண்ணல, அவருடைய தொண்டர்கள் இன்னும் விசிகாவினர் கூட ஒத்திசைவாக வந்து களம் இறங்கலை. ஏற்கனவே இந்த எம்எல்ஏக்களுடைய குரலே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கடைசி வரைக்கும் சீட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடைசி டைமில் ஏமாத்திட்டாரு. எங்களுக்கு ஒரு கட்சி மேலிட கூட்டம் நடத்துவாங்க இல்லையா, முக்கிய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த தொகுதி வேணும்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மேல்மட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் கூட கடைசி வரைக்கும் எங்கிட்ட பேசிட்டு இருந்தவர் திடீர்னு எங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஏன் எங்க நம்ப வச்சு ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களே ஒரு உள்ள குமுறலில் தான் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் நம்ம சொல்ல வர்றது. திமுக கூட்டணி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை பல குளறுபடிகளை உள்ளடக்கியதாக தான் இருக்குது. அது எல்லாமே இந்த முறை வந்து தேர்தல் முடிவுகளில் வெளியாகும், அது எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. குறிப்பாக தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா அவர்கள் இது மாதிரி திருமாவளவன் அவர்களை வந்து அவமதிச்சது அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து பார்க்குறதுக்கு நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எப்படி வந்து இவங்க அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி தான். ஏன்னா அந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப மரியாதையாக தான் பிரேமலதா அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. ஏதோ வந்து அவர் ஏதோ சரியாக அவங்கள வந்து அழைக்கலை, இல்லை அவங்கள மரியாதை குறைவாக பண்ணிட்டாரு, அதுக்காக இப்படி பண்ணாங்கன்னா கூட வேற. ரொம்ப மரியாதையாக வந்து அவர்களுக்கு தேவையான முன்னறிவிப்புகள் எல்லாமே கொடுத்து தான் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து அழைக்கிறாரு. ஆனாலும் வந்து என்னன்னா அப்படி உட்காந்துக்கிட்டு சிரிச்ச மணிக்கு வந்து இருந்துட்டாங்க. சரி, அப்படி உட்காந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் கேட்கும்போதும் அதே மாதிரி இருந்தாங்க கூட இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக வந்திருக்காரு. ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான முறையில் எழுந்திரிச்சு மரியாதையை கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல திருமாவளவனுடைய குரல் வந்து நசுக்கப்படுதாங்கிற கேள்வி இருக்கு. இதே மாதிரி சம்பவம் சில தினங்களுக்கு முன்னாடி காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் அவர்களும் வந்து பண்ணார். என்ன அப்படின்னா, பிரச்சார வாகனத்தில் கூடவே வந்து விசிகாவினுடைய வேலூர் மாவட்ட செயலாளர் பிலிப் அவர்கள் வந்து வந்திருந்தாரு. அவர் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி பிரச்சார வாகனத்துக்கு மேலே வரும்போது நீ கீழே போ, நீ கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி அவரையும் வந்து கேமராலாம் லைவ் போயிட்டு இருக்கு. அப்பவே வந்து திட்டி அந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி இருந்துச்சு. தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர். அப்போ இது மாதிரி வந்து திமுகவாலையும் சரி தேமுதிக போன்ற கட்சிகளாலும் சரி பல இடங்களில் விசிகா வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறது. அது வெளிப்படையாக பார்க்க முடியுது. ஆனால் இதற்கெல்லாம் எதிர்த்து தாய் சிறுத்தை வந்து தீவிரமாக களமாடினாரா, அவருடைய அறச்சீட்டு நம்ம பார்க்க முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் கடந்தான் போயிட்டு இருக்காரு. ஆனால் களத்தில் தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிய வர்ற கருத்தாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் தேர்தல் முடிவுகளை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்ட்டு. நன்றி.